அஸ்ஸலாமு ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பீக்கங்காய் கூட்டு செய்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 பீக்கங்காய் எடுத்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கோம். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேணாம், இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவாயில், 5 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா களைஞ்சிக்கிறங்க. களைஞ்சி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. எட்டு விசில் வச்சு வேக வச்சாச்சு. ஆன் பண்ணி நம்ம பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கோம். காஞ்ச மிளகா பிச்சு போட்டுட்டு நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போது கருவேலையும் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பீக்கங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி கறி மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட மசாலா பெரட்டி விட்டுக்கோங்க. நான் காயில் படட்டு நல்லா. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், சிம்மில் வச்சுருக்க தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஹைலேயே வச்சு தண்ணி வத்துறதுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 விசில் வச்சு நல்லா வெந்துருச்சு பருப்பு. நம்ம லாஸ்ட்டாக தான் பருப்பு சேர்க்கணும். பாருங்கள், லைட்டாக தண்ணி வத்திருச்சு. இப்போ பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹைலேயே வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. தண்ணி வந்து வத்தட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் வற்றி நமக்கு பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.